பரமேசா அநேக கோடி வணக்கம். கோயிலுக்கு போனா எல்லாம் புரிந்த பாவனையாக கூப்பிடுவாங்க. ஆனா கேட்கிறோம், நீ மட்டும் ஏன் அந்த பாவனையா கூப்பிடுற? அண்ணே மொத்தம் என்ன இப்ப நம்ம தாளக்காரர் வந்தாரு, பிரகாஷ் வந்தாப்புல, சிவபெருமான் எப்படி வணங்கினாரு? முடிஞ்சு பாவனியா? அவர் ஆசீர்வாதம் கொடுத்தாரா இல்லையான்னு அவர் பார்த்தாரா? கிடையாது. சரி, நீ வணங்கின, ஆசீர்வாதம் கொடுத்தாரா இல்லையான்னு பார்த்தியா? கிடையாது. ஆனா நான் அப்படி கிடையாது. அவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரா இல்லையா என்று பார்த்து கொண்டே அவருடைய பாதத்தை வணங்குறார். அவர் திருமுகத்தை பார்த்து வணங்குறீங்க. ஆமா, என்னுடைய மூளை எப்படி பாரு. எப்படி நான் வணங்குறது சரியா பரமேசா? சரிதான் சரிதான். அவரே ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா என்ன எப்படி எப்படி அப்படியே தான். உண்டோதரா பாதத்தை வணங்குறேன் எப்படி வந்து என்ன பாதம் அதை சுகமாக வாழ்ந்திருப்பாய். அப்படியே ஆகட்டும் சாமி. ஆமா, இந்த சபை இருக்கே, இது எப்பேர் வேணும் சபை? மகாலட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபை. ஆமா, இந்த மகாலட்சுமி கடாட்சியம் சபையிலே ஒரு கதை ஒண்ணு சொல்லுங்க. எப்படின்னா, ஒரு 5 இந்த கையாகப்பட்டது 5 விரலாகப்பட்டது. ஆமா, இந்த மகாலட்சுமி கடாட்சியம் சபையிலே என்ன சொல்றேன்னா, இந்த 5 விரலுக்கு சண்டை. சண்டை? ஆமா. எப்படி சாமி?
பாதிக்கு பாதியானேன். பாதிக்கு பாதியானேன். பல விதமும் காற்றலானேன். பலவிதம் காட்டலானேன். நீதிக்கு தலைவனானேன். நீதிக்கு தலைவனானேன். நிரந்தர பொன் மேனியானேன். இதுக்கு பாதி மதி அறிந்தோன் தன்னை ஏய், பலவற்றையும் வணங்கலானேன். வணங்கலானே. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம்? இந்த அர்த்தம் எனக்கு தெரிஞ்சா ஆ, இந்த வேஸ்ட நான் கட்டி ஆட மாட்டேன். இல்ல, நான் ஏன் இப்படி வீந்து கிடக்குறேன்? ஓ, இதுக்கு அர்த்தம் கேட்கிறேன். கட்டவர்களாகப்பட்டது பாதிக்கு பாதியானேன். பாதிக்கு பாதியானேன். எப்படின்னா ஏய், இப்ப இந்த சூலம் பிடிக்கிறோம். ஆமா, இந்த 4 விரலாகப்பட்டது இந்த 4 விரலாகப்பட்டது ஒரு பக்கமும் ஒரு புறமும். இந்த 4 விரல சேர்ந்து அந்த இந்த சூலத்தை பிடிக்க ஆமாங்க, முடியுமா? இந்த 4 இந்த கட்ட விரலாகப்பட்டது ஒரு பக்கமும் ஒரு பக்கமும். ஆமா. அப்படி பாதிக்கு பாதியானேன். பாதிக்கு பாதியானேன். ஆமா. ஏய், பலவற்றையும் காட்டலானேன். ஏய், எப்படின்னா ஏய், இந்த ஏழுமலை ஏழுமலை எங்க இருக்கான் எங்க அப்படின்னு இருக்கான்? யாருன்னா வந்து கேட்டா ஏய். அதோ இருக்கான் பார், அதோ இருக்கா? அதோ இருக்கான் பார் ஆமா. அப்படின்னு ஏய். காட்டுறதுக்கு ஏய், இந்த ஆள்காட்சி விரல். ஆமா. ஏய், நீதிக்கு தலைவனானே. ஏய், எந்த ஒரு சண்டை ஏய், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஏய், தலை சீத்து வைக்கிறதுக்கு ஏய், இந்த விரலையே பயன்படுத்துது. இந்த நடுவிரல். ஆமா. ஏய், நிரந்தர பொன் மேனியானேன். அதாவது இந்த விரல சுண்டி விரல் என்ன சொல்றாங்க? இந்த மோதிர விரல். மோதிர விரல். நிரந்தர பொன் மேனியானேன். ஏய், அப்படின்னா ஏய், இதோ கல்யாணத்துக்கு ஏய், காது குத்து ஏய், சீமந்தம் ஏய், அது போனாலும் இருக்கட்டும். காரியத்துக்கு கூட ஏய், இந்த ஐயர் வந்தானா ஏய், இந்த தர்ப பில்லு ஏய், எந்த விரல்ல போடுறான்? மோதிர விரல்ல. ஆ, இதே கல்யாணத்துக்கு ஏய், மாப்பிள்ளை வீட்டுக்கு ஏய், அவங்க அக்காவோ தங்கச்சியோ யாருன்னா வந்து சொந்த பந்தங்கள். ஆமா, சொந்த பந்தம் ஏய், மோதிரம் போட்டா எந்த விரல்ல போடுறாங்க? மோதிர விரல்ல. அப்படி நிரந்தர பொன் மேனியானேன். மோதிரனே. ஆமா. ஏய், பாதி நான் சாதாரணமான ஆளு கிடையாது. ஆமா, அதுக்கு பதிலா ஏய், சுண்டி விரல் என்ன சொல்லுதுன்னா ஏய், பாதி மதி அறிந்தோன் தன்னை ஏய், பலவற்றையும் வணங்கலானேன். ஏய், அப்படின்னா ஏய், நீங்க எல்லாம் பின்னாடி வந்துருவோம். ஆமா. ஒருத்தரை வணங்க போறேன்னா ஏய், நீ வர ஆமா. முந்தோதரா அப்படின்னு சொல்லி வணங்குறோமா? வணங்குறோம். வணங்கும் போது எல்லா விரலும் பின்னாடி வந்துரும். நீங்க எல்லாம் பின்னாடி போயிருங்க. ஆமா. இந்த சுண்டி விரலாகப்பட்டது ஏய், நான் தான் நான் பின்னாடி தான் முன்னாடி இருக்கேன் ஏய், அப்படின்னு ஏய், இதுங்க 5 விரலையும் சண்டை. சண்டை. அதற்கு ஏய், குரு பகவான் என்ன எழுதிருக்காங்கன்னா என்ன சின்ன புள்ளன்றது பெரிய விஷயம் இல்ல. கிடையாது. சின்ன புள்ளையா இருந்தாலும் ஏய், அவன் எந்த அளவுக்கு கத்து வச்சிருக்கான். ஏய், சின்ன புள்ளே அவன் என்ன சின்ன புள்ள அப்படிலாம் கிடையாது. ஏய், அவன் சின்ன புள்ளையா இருந்தாலும் ஏய், அவனுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு. எவ்வளவு திறமை இருக்கு. ஆமா. ஏய், அப்படி ஏய், மாதா மாதா, பிதா பிதா, குரு குரு, தெய்வம், தெய்வம் தெய்வம். இப்படி வண்ணத்தா 4 வண்ணத்தாருக்கு மட்டுமல்ல ஏய், ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் ஏய், என்னை போல் நாடகம் நடிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் உனக்கும் ஏய், இந்த ஒரு சிறியவன் அநேக தாழ்ந்த வணக்கம். 5000 ரூபாய் ஆளை உத்து பார்த்தா ஏய், எப்படி விளக்கம்? எங்கயா ஏன் சாமியா எப்படி? சின்ன கோல வச்சுக்கிற வாட்டத்தை பார்த்தா ஆ, ஆ. எங்கேயோ எலி குத்துற ஆளாட்டமே இருக்குது. எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏய், எப்படி தெரியுமா? ஆ. உடனே தெரிவிக்கிறேன். சர்வரோக ரட்சகன்
2011 நேத்திரம் படித்த முக்கந்தார் ஆகிய பரமக்கடவுள் என்று நன்கர புரிந்து கொண்டாயா? அப்படியே தெரிந்து கொண்டேன். ஆமா. மற்ற விஷயம் விவரமாக சொல்லுங்க. சாமி, எல்லாருக்கும் 2 நேத்திரம் தான். உனக்கு எப்படி 2011 தெரிவிக்கிறாரே, அது எப்படி? அடே நந்தியோவா, ஐயா எனக்கோ 2 கண்கள், உனக்கு எப்படி 2011 கண்கள் என்று கேட்கிறேன். அது மட்டும் கிடையாது. இதோ என் கழுத்திலே இருக்கக்கூடிய அருவமாக விட்டது 1000 தலை. 1000 ஒரு தலைக்கு 2 கண்கள். 2 கண்கள். ஆமா. அப்படி 1000 தலைக்கு எத்தனை கண்கள்? 2000 கண்கள். அப்படி இது 2000 கணக்கு ஒழுங்கா கூட தெரியுமா? எதை எனக்கு தெரியும். நான் சனி ஞாயிறு பள்ளிக்கூடம் படிச்சாலு. நான் சனி ஞாயிறு பள்ளிக்கூடம் படிச்சாலு. ஏன்னு கேட்டா மத்த நாள்ல போனா பசங்க நிறைய இருக்கா. ஆமா. சனி ஞாயிறு போனா யாரும் இருக்க மாட்டாங்க. திறமையா கத்துக்கலாம். ஆமா, திறமையா கத்துக்கலாம். அப்படியே பையன் எடுத்து போய் அப்படியே ஸ்கூல் வாசல்ல வச்சிருக்காங்க. தமிழ் தலைமாட்டுல வச்சு படுத்து தூங்கியாச்சு. 4 மணிக்கெல்லாம் வந்துருவான். பரமக்கடவுளே, அப்படி அருவத்திற்கு 2000 கண்கள் உள்ளது. நானும் அமரக்கூடிய காலை வாகனமுக்கு 2 கண்கள். 2 கண்கள். இதோ என் கையில இருந்திருக்கூடிய வேல் மழுவாள் இப்படி சொல்லக்கூடிய அதுக்கு 2 கண்கள். எத்தனை கண்கள்ரா? 2004. 2004. என் தலையிலே அமர்ந்திருக்கூடிய கங்காதேவிக்கு 2 கண்கள். என் இடதுபுறம் அமர்ந்திருக்கூடிய பார்வதிக்கோ 2 கண்கள். 8. எனக்கோ 3 கண்கள். 2012 சரியா இருக்குதுங்க. கரெக்டா இருக்குதுங்க. இப்ப சரியா விட்டதா? நான் தான் படிச்சேன். அப்படி சொல்லுவாரு. அடே நந்திகோலா, அவனோ கேட்ட விதத்துக்கு எப்படி தெரியுமா? இந்த பூமியாகப்பட்டது ஒரு கோழி முட்டை வடிவத்தில் உள்ளது. அப்படி அந்த கோழி முட்டை ஆகுது படீர் என்று 2ஆக வெடித்தது. அப்படி வெடித்த உடனே மேலோடு ஆகாயமாகவும் கீழோடு பூமாதேவியாகவும் நடுவில் இருக்கக்கூடிய கருவாகப்பட்டது உமா பார்வதியாக அகோர உருவம் எடுத்து. ஆமா. அப்படி உமா பார்வதியாகப்பட்டவள் எனக்கோ கணவர் வேண்டும் என்று இந்த பிடி மண் கையில் எடுத்துக்கொண்டு ஓம் ரீம் ரீம் அப்படின்னு சொல்லி வேகமாக அடித்தாள். ஆமா. அப்போது அடித்த பொழுது அந்த அடித்தா பாத்தியா, அப்போது அதுல இருந்து ஒரு உருவம் ஒன்று வந்தது. அந்த உருவம் என்னன்னு சொல்லி வருது? அம்மா அம்மா. ஆமா. இது நம்ம கணவர் என்று சோதித்தோமே, அம்மான்னு வருது. இது வேணாம், வீணா வீணா போச்சு விநாயகான்னு வந்துருச்சு. அடுத்தது திரும்ப ஒரு பிடிமன் கையில் எடுத்து மீண்டும் சோதித்து பார்க்கலாம் என்று திரும்பவும் பூமியில் ஓம் கிரீம் ஒரு உச்சரித்தோடு அப்ப அடித்த போது கங்கா என்ற ஒரு குரல். ஆமா. அவர் யாரு? மாயகிருஷ்ணன். அவர்தான் மாலாய கண்ணன். என்னடா இது 2வது முறை அடித்தோம், நமக்கு சரி வரலையே, திரும்பவும் அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு திரும்ப மண் எடுக்கிறான். மண் எடுத்த போது எடுத்து அந்த மந்திரத்தம் ஆகப்பட்டது அதிவேகமாக உச்சரிக்கின்றான். அப்படி உச்சரித்து 2 அடிக்கிறான். அப்படி பெண்ணே என்ற குரல் வந்தது. எப்படி பெண்ணே என்ற குரல் அப்படி வந்த போது நானும் பார்வதி உருவமாக பார்த்து பயந்து ஓடி விட்டேன். ஆமா. ஏன்றா அவதான் ஆகாயத்துக்கு பூமிக்கு நம்ம கிட்ட கூட போக முடியாது அப்படின்னு நான் ஓடிட்டேன். அதற்கு அவளோ என்னை பின்தொடர்ந்து வந்த போது மாயா கிருஷ்ணன் ஆகப்பட்டவன் தங்காவை வழிமறித்தாள். ஆமா. தங்கா நில், எங்கே செல்கிறாய் அப்படின்ட்டு. என் மன்னவனை தேடி செல்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்ன பார்த்த உடனே பயந்து ஓடுறாங்க. ஆமா. அதுக்கு மாயா கிருஷ்ணன் என்ன சொல்றாங்க? நீ அகோர ரூபத்தில் இருந்தா உன்னை வந்து அவர் மன சேர மாட்டார். அதனால உன்னிடம் இருக்கக்கூடிய நெற்றிக்கண் ஆகப்பட்டது
விளக்கு வைத்தால் நீ மனமுறிவான்றாங்க. அதுக்கு உதாரணமாக தான் 2011 நேத்திரம் என்று கேட்டல்ல, இரண்டாக இருந்த கண்கள் உமா பார்வதியிடம் இருந்து என் நெற்றில் வைத்ததாக அந்த நேத்திரத்தை 2011 நேத்திரம். அதை திரும்ப சொல்லிட்டேரு. 2011 நேத்திரம் சொல்லு. 2 இருந்து 11 நேத்திரம். அதை வேகமாக சொல்லு. 2011 நேத்திரம் வந்துச்சா? இதுதான் அதுக்கு அர்த்தம். எப்படி கோடி தேவ எப்படி 33 கோடி தேவர்களும் 42 ரிஷிமார்களும். ஆமா, 42 ரிஷிமார்களும் நான் வருகின்ற தருணத்தில் அரகரா அரகரா ஐந்து வருவோம். மற்றவர்களுக்கு வா. இரவும் பகலும் ஐயா சாமி, இரவும் பகலும் பார்க்காதபடிக்கு ஜீவ கோடிகளும் 33 கோடிகளும் அரகரா அரகரா ஐந்து வருவோம். மற்ற விளக்கம் விளக்கமா சொல்லுங்க. அந்தாரா பூமி வாழ்க அருமறை அரங்கள்